ஹாய் வெல்கம். இந்த வீடியோல நம்ம செலினியம் பைத்தான் டியூட்டோரியல்ல மவுஸ் ஆக்ஷன்ஸ் ஆன ஹோவர் ஓவர் ஆக்ஷன்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மவுஸ் ஹோவர் ஓவர் ஆக்ஷன்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நான் நௌக்ரி வெப்சைட் வந்து ஓபன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க பாருங்க நௌக்ரி வெப்சைட் ஓபன் ஆயிருக்கு. ஸோ இதுல ஜாப்ஸ் இந்த இடத்துல நான் வந்துட்டு மவுஸ் ஹோவர் ஓவர் பண்றேன். ஸோ இங்க பாருங்க நிறைய எலமெண்ட்ஸ் வருது இல்லையா? ஸோ ஹோவர் ஓவர் பண்ணா மட்டும்தான் இந்த எலமெண்ட்ஸ் வருது. இல்லன்னா வந்துட்டு அந்த எலமெண்ட்ஸ் வரதில்ல. ஸோ ஹோவர் ஓவர் பண்ணோனே இந்த எலமெண்ட்ஸ் வருது. இதுல வந்துட்டு நான் ஏதோ ஒரு ஆப்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐடி ஜாப்ஸ் வந்து நான் கிளிக் பண்றேன். ஸோ இந்த ஆக்ஷன் தான் நான் வந்துட்டு இப்ப பண்ண போறோம். ஸோ இங்க வந்து பேக் குடுத்துக்கிறேன். ஸோ இத வந்து ஃபர்ஸ்ட் ஹோவர் ஓவர் பண்ணல இல்லையா? ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்பாத் எழுதிக்கலாம். இந்த ஜாப்ஸ்க்கு நான் வந்து எக்ஸ்பாத் எழுதலாம். ஓகே. ஓகே நம்ம வந்து டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க. div tag. ஸோ ஆல்ரெடி எக்ஸ்பாத் எழுதுறது நம்ம பார்த்திருப்போம். ஸோ இங்க பாருங்க. இப்ப ஜாப்ஸ் இருக்கு இல்லையா? நான் வந்து டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் ஈக்குவல் டு காப்பி பண்ணது ஜாப்ஸ். ஓகேங்களா? இங்க பாருங்க div tagல ஜாப்ஸ்னு இருக்கு. ஸோ நான் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஜாப்ஸ். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். எக்ஸ்பாத். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹோவர் ஓவர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நான் அந்த ஜாப்ஸ்னு சொல்லிட்டு நான் இங்க எழுதிக்கிறேன். டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் நம்ம எக்ஸ்பாத். இப்போ நம்ம காப்பி பண்ண எக்ஸ்பாத் வந்துட்டு நம்ம இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஓகே. இத நான் வந்து ஜாப்ஸ்னு கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம அந்த ஜாப்ஸ் இடத்துல ஹோவர் ஓவர் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஆக்ஷன் செயின்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஆக்ஷன் செயின்ஸ். ஸோ இந்த கிளாஸ்ல வந்துட்டு நம்ம வந்து ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணணும். ஆக்ஷன் செயின்ங்கிறது கிளாஸ்ங்க. அதுக்கு நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். இங்க பாருங்க இதன் கிளாஸை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? இங்க பாருங்க. ஆக்ஷன் செயின்ஸ் கிளாஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கு நான் வந்துட்டு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வந்து கிரியேட் பண்றேன். ஜஸ்ட் வந்து ஆக்ஷன்ஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வந்து ஆக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஆக்ஷன் செயின்ஸ் கிளாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுங்க மவுஸ் ஈவென்ட்ஸ்க்கு எல்லாம். ஸோ இங்க டிரைவரை வந்துட்டு ஆர்குமெண்ட்ஸா வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஆக்ஷன் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் ஆக்ஷன்ஸா கொடுத்துருக்கோம்ல ஆக்ஷன்ஸ் டாட் இப்போ ஒரு எலமெண்ட்டுக்கு வந்து ஹோவர் ஓவர் பண்றதுக்கு மூவ் டு எலமெண்ட் இந்த கமெண்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம். எந்த எலமெண்ட்டுக்கு நான் மூவ் பண்ணோம்? இந்த ஜாப் எலமெண்ட்டுக்கு. ஸோ இந்த எக்ஸ்பாத் தான் நம்ம இங்க எழுதிருக்கோம் இல்லையா? இங்க வந்து நம்ம மூவ் பண்ணணும். எப்பயுமே நம்ம வந்துட்டு ஆக்ஷன் செயின்ஸ் கிளாஸ் யூஸ் பண்ணும்போது டாட் பெர்ஃபார்ம் வந்து நம்ம கொடுக்கணும். இல்லைன்னா வந்துட்டு அது எக்ஸிக்யூட் வந்து ஆகாது. ஸோ டாட் பெர்ஃபார்ம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜாப்ஸ்ங்கிற இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு வந்து மவுஸ் வந்துட்டு ஹோவர் ஓவர் ஆகும். அதுக்கு வந்துட்டு ஆக்ஷன் செயின்ஸ் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். டிரைவர் வந்துட்டு ஆர்குமெண்டா பாஸ் பண்ணியிருக்கோம். ஆக்ஷன்ஸ் வந்துட்டு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்ஷன்ஸ் டாட் மூவ் டு எலமெண்ட் ஹோவர் ஓவர் பண்றதுக்கு என்ன கமெண்ட்ங்க? மூவ் டு எலமெண்ட். எந்த எலமெண்ட் நான் மூவ் பண்றோம்? இந்த ஜாப்ஸ் எலமெண்ட்டுக்கு. ஸோ அதுக்கு எக்ஸ்பாத் நம்ம இங்க எழுதியிருக்கோம். லாஸ்ட்ல வந்து பெர்ஃபார்ம் வந்து நம்ம கண்டிப்பா குடுக்கணும். இல்ல எக்ஸிக்யூட் ஆகாது. இத நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். சோ பாருங்க வெப்சைட் ஓப்பன் ஆகுது. இந்த ஜாப்ஸ் இடத்துல நம்மளுக்கு வந்து ஹோவர் ஓவர் ஆகும். சோ பாத்தீங்களா? சோ நான் வந்துட்டு இங்க வந்து நான் ஸ்லீப் குடுக்குறேன். நம்மளுக்கு வந்து நல்லா தெரியும். டைம் டாட் ஸ்லீப் குடுத்துட்டு நான் இங்க 2 குடுக்குறேன். இப்ப பாருங்க நான் ரன் பண்றேன். சோ நம்ம நல்லா பார்க்கலாம். இங்க பாருங்க ஜாப்ஸ்ல வந்து ஹோரா இருக்கு. சோ எலிமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு விசிபிளா இருக்கு இல்லையா? ஓகே. இப்ப அதுல வந்துட்டு ஐடி ஜாப்ஸ்ல வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணலாம். சோ பாருங்க ஹோவர் ஓவர் பண்ணனே ஐடி ஜாப்ஸ். சோ இதோட எக்ஸ்பாத் வந்து நான் எழுதிக்கிறேன். ஓகே ஐடி ஜாப்ஸ்னு இருக்கு. ஓகே. சேம் தாங்க. இந்த டெக்ஸ்ட்லயே நான் எழுதிக்கிறேன். div tag. சோ 1 ஆஃப் 1 வரணும். சோ இந்த எக்ஸ்பாத் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். பைசாம்ல வந்துட்டு நம்ம எழுதிக்கலாம். நான் இங்க எழுதுறேன் இருங்க. ஐடின்னு எழுதுறேன். ஈக்குவல் டு டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் எக்ஸ்பாத். இந்த காப்பி பண்ண எக்ஸ்பாத்த நம்ம கொடுத்துக்கிறோம். ஓகே. இப்ப நம்மளுக்கு ஃப்ளோ என்னங்க? இந்த ஜாப்ஸ்க்கு ஹோவர் ஓவர் ஃபர்ஸ்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் இந்த ஐடி ஜாப்ஸ் வந்து கிளிக் பண்ணணும். சோ நான் வந்துட்டு ஜாப்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோவர் ஓவர் நெக்ஸ்ட் இந்த ஐடி ஜாப்ஸ கிளிக் பண்றதுக்கு. நாம இந்த ஒரே ஸ்டேட்மெண்ட்லயே குடுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னங்க? இங்க வந்துட்டு மூவ் டு ஜாப். சோ இங்க வந்து ஹோவர் ஓவர் ஆயிருக்கு. சோ அதுக்கப்புறமேட்டு நான் நெக்ஸ்ட் திருப்பி வந்துட்டு மூவ் டு எலிமெண்ட் யூஸ் பண்றேன். மூவ் டு எலிமெண்ட் இப்ப ஐடிக்கு நான் வந்துட்டு மூவ் பண்றேன். அந்த ஐடி ஜாப்ஸ் கிட்ட நம்மளுக்கு மூவ் ஆகும். இப்ப வந்துட்டு இத வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். சோ ஜாப்ஸ்ல இருந்துட்டு ஐடி ஜாப்ஸ் பாத்தீங்கன்னா ஜாப்ஸ்க்கு மூவ் ஆகும். இது ஐடி ஜாப்ஸ்க்கு மூவ் ஆகும். இது வந்துட்டு அத கிளிக் பண்றோம். எப்பயுமே வந்துட்டு ஆக்ஷன் செயின்ஸ்க்கு வந்து நம்ம லாஸ்ட்ல வந்துட்டு பெர்ஃபார்ம் வந்து குடுக்கணும். இல்லன்னா நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. இது ஒரு இம்பார்ட்டன்டான இன்டர்வியூ கொஸ்டின்.
ஸோ இத நான் உங்களுக்கு இப்ப ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜாப்ஸ், நெக்ஸ்ட் ஐடி ஜாப்ஸ் ஹோவர் ஓவர் பண்ணிட்டு அத கிளிக் பண்ணும். ஸோ இங்க பாருங்க. ஐடி ஜாப்ஸ கிளிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பேஜ் வந்து வந்துச்சு. விசிபிள் ஆகுது இல்லைங்களா? ஸோ நம்ம மவுஸ் ஈவன் ஆக்ஷன்ஸ் பண்ணணும்னா, ஆக்ஷன் செயின்ஸ் கிளாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுங்க. அத நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ அது டிரைவர வந்துட்டு ஆர்குமென்ட்டா பாஸ் பண்ணியிருக்கோம். அது ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ்ல ஹோவர் ஓவர் பண்றதுக்கு மூவ் டூ எலிமெண்ட் கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஜாப்ஸ்க்கு மூவ் பண்ணோம். நெக்ஸ்ட் ஐடி ஜாப்ஸ் மூவ் பண்ணிட்டு அத நம்ம வந்து கிளிக் பண்றோம். ஸோ புரியுதுங்களா? ஸோ லாஸ்ட்ல வந்து எப்பயுமே வந்துட்டு பெர்ஃபார்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இல்லன்னா நம்மளுக்கு வந்துட்டு வொர்க் ஆகாது. இங்க பாருங்க நான் இந்த பெர்ஃபார்ம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இத நான் ரன் பண்றேன். நம்மளுக்கு வந்துட்டு ரன் ஆகாது. எப்பயுமே ஆக்ஷன் கிளாஸ்க்கு லாஸ்ட்ல வந்துட்டு பெர்ஃபார்ம் வந்து குடுக்கணும். ஜாப்ஸ்ல போட்டு ஐடி ஜாப்ஸ் கிளிக் பண்ணேன் இல்லையா? ஸோ எப்பயுமே வந்து லாஸ்ட்ல வந்து பெர்ஃபார்ம் குடுக்கணுங்க. அப்பதான் நம்மளுக்கு வந்து வொர்க் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன்.